ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஆம், இந்த வீடியோவில் பேசக்கூடியது பேரண்டிங் பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, ஆண் குழந்தைகள் வளர்ப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இன்றைக்கி பர்த்டே பாலமுருகன். அதே மாதிரி இன்னொரு தோழியோடைய பர்த்டே 2 நாளைக்கு முன்னாடி அவங்க குழந்தையோட பர்த்டே இருந்துச்சு. அவர் டிகிரி பண்ணிகிட்ருக்காரு அபி. அவங்க 2 பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 2 பேருக்கும் அவங்க வாழ்க்கையில் நினச்சது எல்லாமே நடக்கட்டும், பிடிச்சது எல்லாமே கிடைக்கட்டும். அப்பா அம்மாவுக்கு பேர் சொல்கிற மாதிரியான ஒரு அழகான வாழ்க்கை வாழட்டும். வாழ்த்துக்கள். பேரண்டிங் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தைகளை பற்றி. அப்படிங்கும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் எனக்கு பெண் குழந்தைகள் தான் வேணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி எனக்கு கிடைச்ச குழந்தைகள். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், பசங்களாக வாழ்கிறது அவ்வளோ 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 கஷ்டம் அப்படிங்கிறத. ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸாகவும் அதுதான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களுக்கான க்ரெடிட்ஸ் கிடைக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நிஜம். ஸோ பால்யம் அவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ முக்கியம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள கொண்டாட விடுங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. பசங்க வந்து ஒரு காட்டு செடி மாதிரி தானாக வளர்ந்துருவாங்க. என்ன ஆனாலும் வளர்ந்துருவாங்க. அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு திரும்பவும் எந்திரிச்சு வந்துடுவாங்க. அது பசங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு. பேரண்ட்ஸ் எதுவும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படின்லாம் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. பெண் குழந்தைகள்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்க்கணும். ஆண் குழந்தைகளை கொஞ்சம் உலகத்தை பார்க்க விடுங்க. நிறைய ஓடி ஆடி விளையாட விடுங்க. நாங்கள் புழுதிகள்லையும் முட்டி பேராத நாட்களே கிடையாது. அப்படி விளையாண்ட எங்களுக்கு எந்த விதமான காய்ச்சல் இந்த மாதிரியான எந்த விதமான வியாதிகளும் வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க மொபைலில், லேப்டாப்பில், டேப்லெட்டில், டிவியில் இப்படியே முடங்கி கிடக்கும்போது அவங்களுக்கான உடல் ரீதியான பலன்கள் குறையுது. அதே மாதிரி ஆண் குழந்தைகள் அழக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியே வளர்க்காதீங்க. ஆண்களுக்கு நிறைய அழுக வரும். அவங்களுடைய சோகங்களையும் அவங்களுடைய வருத்தங்களையும் அவங்களுடைய தோல்விகளையும் அவங்களுடைய ஏமாற்றங்களையும் எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஃப்ரீயாக விடுங்க. அவங்களா இருக்க விடுங்க. சுதந்திரமாக இருக்க விடுங்க. நான் எப்போவுமே எல்லாத்தையுமே சொல்கிறது அதுதான். எல்லாத்தையுமே இறுக்கி பிடிச்சி வச்சுக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட அவங்களுடைய கயிறு இருக்கட்டும். ஆனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஓடட்டும். எங்கே தப்பு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இறுக்கி பிடிச்சா போதுமானது. ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, பசங்களுக்குன்னா ஸ்பெஷலான நல்ல உடற்பயிற்சி இருந்தாலே நம்ம உடல் மேலே நம்ம கவனம் செலுத்திக்கிட்டாலே நிறைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி 14 வயசு அப்படிங்கிறது பசங்களோட வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நம்பர். நிறைய கெட்ட பழக்கங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வயசு வந்து டீனேஜுக்குள்ளேருந்து கொஞ்சம் மேலே போகும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆசைகள் இருக்கும். புதுசாக நிறைய விஷயங்கள் புத்திக்குள்ளே ஓடும். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மமதை வரும். நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிறது அவங்க புத்திக்குள்ளே வரும். புதுசாக வளர்க்கக்கூடிய மீசை இன்னமும் அவங்கள சந்தோஷப்படுத்தும். 9th ஸ்டாண்டர்ட் கரெக்டாக சொல்லணும்னா அது ரொம்ப மேஜிக்கலானது, ரொம்ப பயமானதும் கூட. ஸோ அந்த சமயத்தில் கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அதை செஞ்சு பார்க்கலாமாங்கிற எண்ணம் வரும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கிறத விட ஃப்ரெண்டாக இருக்கிறது இன்னமும் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த உலகம் ரொம்ப அழகானது. பாசிட்டிவாகவே யோசிங்க. எந்த தப்பும் நடக்காதுன்னு நம்புங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன நம்புகிறோமோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவங்க சரியாக தான் வளருவாங்க. நம்ம தலைமுறையை விட இந்த தலைமுறை ரொம்ப 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 புத்திசாலிகள். அவங்களுக்கு நல்லது இது கெட்டது என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி வெளியில் வரணும் அத்தனையும் தெரியும். அத்தனையும் இன்னமும் சொல்லப்போனால் அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா தான் தெரியும் நாம் எவ்வளவு தேங்கி போயிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதிர்காலம் என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் அப்பா அம்மா பட்ட கவலை தான் நீங்கள் இப்போ படுறீங்க. நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க. ஸோ அவங்களும் நிச்சயமாக நல்லா தான் இருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாலமுருகன் அப்படி மட்டும் இல்லை, இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நான் நினச்ச அத்தனையுமே நல்லபடியாக நடக்கட்டும். அதற்கான முயற்சிகள் மட்டும் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கூட எல்லோரும் இருப்பாங்க. குறிப்பாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திப்போம். நன்றி.